ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு டைம் இல்ல. சீக்கிரம் மித்ராவை கோணி பையில போட்டு கட்டிடுங்க. சரிங்க. சீக்கிரம் கட்டுக்கடா. என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வெளியே யாராவது வராங்களான்னு பார்க்கறேன். வெயிட் பண்ணுங்க. சரிண்ணா. நான் சொன்ன உடனே மூட்டையை டக்குன்னு தூக்கிட்டு போயிடுங்க. ரெடியாடுறா. யாரும் இல்லை. போலாம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். என்ன பாரதி, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதிரில் வர்றது கூட தெரியாம அப்படியே வந்து மோதுறீங்க. சாரி சார், நீங்க எதிரில் வந்ததை நான் பார்க்கல. இட்ஸ் ஓகே பாரதி. ஆனால் நீங்கள் ஏதோ பரபரப்பாக இருக்கீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா மித்ராக்கு எதிராக ஏதோ ஆதாரம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது கிடைச்ச மாதிரி தான் சார். அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை சார், நேற்று நைட்ல இருந்தே இது சம்பந்தமா ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்து பேசணும்னு இருந்தேன். ஆனால் அவங்கள பார்க்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க? பாட்டியை காணுமா? ஆமாம் சார், எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க எங்கே போயிருக்க போகிறாங்க? வயசானவங்க கல்யாண வேலையை அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, எங்கேயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வேலையை எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க பாரதி. அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? கூல். ஆனந்த், அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போறியா? நானா? இதோ வரேண்ணே. டேய், பொறுமையா எடுத்துட்டு பின்னாடி வழியா போயிடுங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சார். இந்த வரேண்ணே. சொல்லுங்கண்ணா. ஆனந்த், ராஜேஸ்வரி பாட்டியை நேற்று நைட்லேருந்து காணோன்னு பாரதி சொல்கிறாங்க. அவங்க எங்கன்னு கொஞ்சம் தேடி பார்க்க முடியுமா? குறிப்பாக மித்ரா கிட்டேயும் சுதாகர் கிட்டேயும் போய் கேட்டுப்பாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிண்ணா, நான் பார்க்குறேன். சரி, சித்தி சித்தப்பா எங்க? நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் மண்டபத்துக்கு வெளியே தான் இருக்காங்க. சொந்தக்காரங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? வெயிட் வெயிட். ஆனந்த், நீ கொஞ்சம் மித்ரா கிட்ட விசாரி. சரிண்ணா, நான் இப்போவே போகிறேன். ஓகே. பாரதி, நீங்கள் போய் என்னன்னு பாருங்க. சரி. சரியா?